ஹலோ ஆல், நான் உங்கள் ஹர்ஷா. வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இந்த வீடியோவில் நான் எப்படி இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரம் அப்படிங்கிறத சிலபஸ் வைஸ் படித்து கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நமக்கு இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வேர்ல்டு வைட் நமக்கு என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத இந்தியாவோட கம்பேரிசனில் கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்க கண்டென்ட் தான் படிக்கணும். ஸ்கூல் புக்குக்கு நீங்கள் எக்கனாமி, பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் முக்கியமாக கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட் 11th 12th. 11th 12th எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டால் தேவையில்லை. சிலபஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் மட்டும் 11th and 12th என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத படித்து நீங்கள் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடணும். எக்கனாமியில் இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நோட்ஸ் மேக்கிங். எல்லாமே நம்ம டேட்டா வைஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். எக்கானமியில் நம்ம கான்செப்ட் ரொம்ப கம்மியாக கற்றுக்கிற மாதிரியும் டேட்டா அதிகமாக லேர்ன் பண்ணுற மாதிரியும் இருக்கும். கான்செப்டில் கிளாரிட்டி இருக்கணும். இப்போ நமக்கு ப்ரிலிம்ஸில் யூனிட் 5 கொடுத்துருக்கிறது இந்தியன் எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். இந்த 2 டாப்பிக்ல இருந்தும் நமக்கு நிறையா கேள்விகள் வரப்போகுது அப்படிங்கறதுனால இதுக்கு ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். பள்ளி பாட புத்தகத்தில் நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க, தேவையான அளவுக்கு நோட்ஸும் மேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் ரமேஷ் சிங்கோட புக்கை வாங்கி படிக்கணும். எக்கனாமிக்கு 2 புக்கு இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். ஒன்று ரமேஷ் சிங், இன்னொன்று நிதின் சிங்ஹானியாவோட புக்கு. உங்களுக்கு இந்த 2 ஆத்தரில் யாரோட புக்கு ஈஸியாக புரியுதோ அவங்க புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணி படிக்கலாம். அதையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நோட்ஸ் எடுத்து தான் படிக்கணும். நான் நிதின் சிங்ஹானியாவோட புக்கு படித்தேன், எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ரமேஷ் சிங்கோட புக் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், பட் பெருசாக நோட்ஸ் மேக் பண்ணி எதுவும் படிக்கல. இப்போ நம்ம ஸ்கூல் புக் பார்த்துட்டோம், அது ரெஃபரன்ஸும் என்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்து நியூஸ் பேப்பர் இல்லை தினமணி நியூஸ் பேப்பரில் நம்ம டெய்லியும் படிச்சுட்டே வரும்போது எக்கனாமிக்குன்னு தனியாக நிறையா நியூஸ் வந்துட்டு இருக்கும். அந்த எல்லா நியூஸுமே நீங்கள் எக்கனாமி அப்படிங்கிற சைடில் தனியாக நோட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே. இல்லை நீங்கள் ஓவராலாக கரண்ட் அஃபேர்ஸ்க்கு நோட்ஸ் எடுக்கும்போது இதுக்கு தனியாக ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்து படித்து நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே. இது எல்லாம் பண்ணுறது மூலிமா உங்களால் ஈஸியாக சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி ஒன்றா ஃபாலோ பண்ணி தான் சிலபஸை 90% கம்ப்ளீட் பண்ணேன். இப்போ நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நான் என்னோட மற்ற சப்ஜெக்ட்லாம் எப்படி படித்தேன் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன், தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட். நம்ம நிறையா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் வைஸ் பார்க்கலாம். ஸ்கூல் புக் எப்படி படிக்கிறேன், சப்ஜெக்ட்ஸ் எப்படி முடிக்கிறேன், மேக்ஸ் எப்படி படிக்கிறேன்னு ஒன்றொன்னா அப்கமிங் வீடியோஸில் நான் சொல்கிறேன். பிளேலிஸ்ட்டில் செப்பரேட்டாக எல்லாமே கொடுத்துருக்கோம். பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணாமல் இருந்தால் விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நான் கரண்ட் அஃபேர்ஸ் எழுதிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஹிந்து அண்ட் தினமணி ரெண்டுமே மார்னிங் படிப்பேன். படிச்சுட்டு படிக்கும் போதே எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்கோ அதை நான் நோட் பண்ணிக்குவேன். ஆல்ரெடி நியூஸ் பேப்பரில் நான் எப்படி நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ அந்த நோட்ஸ் எல்லாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் அடிஷ்னலாக நான் ஆன்லைனில் தமிழுக்கு சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் நல்லா இருக்கும் அப்படிங்கறதுனால அவங்க வீடியோ பார்த்து அப்போ நான் நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைனில் கிளாஸஸும் எனக்கு போயிட்டு இருக்கு. சைட் பை சைட் நான் ஃப்ரீ டெஸ்ட்டும் நிறைய அட்டென்ட் பண்ணியிருக்கேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சப்ஜெக்ட் ஓரியன்டாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டெலகிராமில் கேட்கலாம். கமெண்ட் எனேபிளாக தான் இருக்குது. யூடியூப்லையும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேட்கலாம். உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஸோ எதுவாக இருந்தாலுமே தயங்காமல் கேளுங்க. தேங்க்யூ.